ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக ஒன்று இல்லை 2 உண்மை சம்பவத்தோடு வந்திருக்கேன். அண்டு இந்த 2 உண்மை சம்பவத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு எதுவுமே வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அண்டு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை எனக்கு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தில்லிங்க வந்துட்டா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவருடைய நேம் வெற்றி. இவர் திருச்சி சரௌண்டிங்கை சேர்ந்தவர். அப்படி இந்த பேய் சம்பவம் இவருக்கும் இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் தான் நடந்திருக்கு. அதுவும் 3 மாதத்துக்கு முன்னாடி. சொல்ல போனால் அந்த பயங்கரமான பேய் சம்பவத்தோட அந்த பாதிப்புலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் இவங்க வெளியில் வரல. அப்படி வெற்றி இவருக்கும் இவர் ஃப்ரெண்டுக்கும் என்ன ஆச்சு அப்படின்றத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரியா 3 மாதத்துக்கு முன்னாடி திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமம், ஏன்னா இவங்க கிராமத்தோட நேமை மென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பேர் சொல்லலை. இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வெற்றி இவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் 2 பேருமே ஒரே ஏரியா தான். அண்ட் சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, டெய்லி வீட்டில் சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நைட்டு நம்ம வெளியில் நம்ம போய் சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு வெற்றி இவர்கிட்டையும் சொல்ல, சரிடா பக்கத்து ஊரில் இந்த இடத்துல சாப்பாடு நல்லாயிருக்கு, நம்ம அங்கே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு வெற்றி அண்ட் ஃப்ரெண்டு இவங்க 2 பேருமே பிளான் பண்ணுறாங்க. பட் இங்கேருந்து பக்கத்து ஊர் போகிறதுக்கு பைக் இல்லையா அப்படின்னும் போது அப்படி இப்படின்னு அவங்க அப்பாவோட பைக்கை பேசி ரெடி பண்ணிடுறாங்க. அப்படி பைக் ரெடி பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் போல் அப்படியே பக்கத்து ஊருக்கும் போகிறாங்க. அண்ட் அந்த இடத்துல இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜ் அப்படின்னு நிறைய நல்லா வெளுத்தும் வாங்குறாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு மறுபடியும் அவங்க பைக் எடுத்துகிட்டு கிளம்பி ரிட்டர்ன் வரலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் டைமும் லேட் ஆயிடுது. மறுபடியும் அவங்க பைக் எடுத்துகிட்டு அந்த ஷாப்ல இருந்து கிளம்பி இவங்க ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில் பார்க்கும்போது டைம் ரொம்பவே லேட் ஆயிடுது. நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அந்த சைடு போனோம்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது வெற்றி இவரும் சரிடா அப்படின்னு இவங்க அந்த ஷார்ட்கட் ரூட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி அந்த வழியாக போகலாம் அப்படின்னு அந்த ரூட்லேயும் போயிட்டுருக்காங்க. இப்படி இவங்க ட்ராவல் பண்ணுற டைம் நைட்டாக தான் இருந்துட்டுருக்கு. அண்ட் அங்கே ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு எதுவுமே இருக்காது. இந்த பைக்கில் இருக்கிற ஹெட்லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டும் இருக்கும். அந்த வெளிச்சத்தை வச்சு மட்டும்தான் இவங்களும் போயிட்டுருக்காங்க. அண்ட் அந்த சரௌண்டிங்கில் ஆளுங்க அப்படின்னு யாருமே இல்லை. இப்படி அந்த ஷார்ட்கட்டில் இவங்களும் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது சடனாக இவங்களே எதிர்பார்க்காத அந்த சமயம் நல்லா மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. அண்டு மழை ரொம்பவே அதிகமாக பெய்யறதுனால இவங்களுக்கும் எங்கே ஒளியுறதுன்னு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் தூரமும் போகிறாங்க. அங்கே சைடில் காடு மாதிரியா இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் இந்த மழையிலேருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஹட்டு மாதிரியா இருக்குது. சரி பைக்கை இங்கேயே விட்டுட்டு மழை நிற்கிற வரைக்கும் அங்கே நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே அந்த ஹட்டு சின்னதாக ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது அதுலேயும் நின்றுட்டுருக்காங்க. இப்படியே நின்றுருக்கும்போது தான் இவங்களும் அந்த சரௌண்டிங்கை அந்த இருட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் இவங்களுக்கே தெரியுது. ஆக்சுவலாக இப்போ நிற்கிற இடம் வேறு எதுவுமே கிடையாது, இது சுடுகாடு. இது மட்டும் இல்லாமல் நம்ம நின்றுருக்கிற இந்த இடம் ஒரு எரிமேடை, அதாவது இந்த இறந்து போன பாடியெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சு எரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல தான் இவங்களும் தெரியாதனமாக நின்றுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க நிற்கிற இடம் சுடுகாடு அப்படின்ற ஒரு விஷயமே லேட்டராக தான் இவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்படி சுடுகாடு இங்கே இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களும் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், மழை நின்னாலும் சரி நிற்கலாம் சரி, இந்த இடத்துல நம்ம இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர், இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு 2 பேருமே மழை பெய்யுதுன்னு கூட பார்க்கல, போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட்டும் ஆகலை. ஏன்னா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் என்ஜினில் ஏதோ ஒரு இடத்துல தண்ணி பட்டிருக்கு போல இருக்குது. அதனால் தற்சமயம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. பட் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் வண்டியும் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்களும் சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க 2 பேருமே இந்த இடத்துல இந்த அமானுஷமான உணர்வு அண்ட் இந்த ஸ்ட்ரேஞ்சான ஃபீல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. 2 பேருமே இந்த இடத்த விட்டு கிளம்புனா போதும் அப்படின்னு தான் போயிட்டே இருக்காங்க. பட் அப்படி பைக்கில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக இவங்க பைக்கோட பின்னாடி இருந்து அந்த பின்னாடி வீலை யாரோ இப்படி தூக்கி விட்டா மாதிரி 2 பேருமே முன்பக்கம் போயிட்டு கீழே விழுறாங்க. அந்த வண்டி ஒரு சைடு போய் கீழே விழ இந்த 2 பேரும் ஒரு சைடு போய் கீழே விழுந்திருக்காங்க. அண்ட் விழுந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு ரியலைஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது இந்த வண்டி சாதாரணமாலாம் கீழே விழ, பின்னாடி இருந்து யாரோ தூக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதனால் இந்த வண்டி கீழே விழுது அப்படின்னு. அதே போல தான் வெற்றி ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருக்கும்
இருக்கும்போது பின்னாடி ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்காருல்ல, அவரும் சேம் அந்த விஷயத்தை தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. பின்னாடி இருந்து யாரோ வண்டியை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் எந்திரிச்சு இவங்க சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல உருவம் இல்லை ஆளுங்க அப்படின்னு யாருமே இல்லை. சொல்லப்போனால் அந்த இடத்துல இந்த பாறை கல் டயரில் ஏதாச்சும் இடிச்சுதா அப்படின்னு பார்த்தா கூட அந்த இடத்துல ரோடு நார்மலாக தான் இருந்துட்டு இருக்கு. பட் தூரத்தில் அந்த சுடுகாடு இருக்கிறத இவங்களும் தெளிவாக பார்க்குறாங்க. இப்போ கீழே விழுந்ததில் வெற்றி இவருக்கு தலையில் அடிபட்டிருக்கு. அண்ட் அடிபட்டதுனால டேய் என்னால் வண்டி ஓட்ட முடியாது, நீயே வண்டி ஓட்டுறா அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோட ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்ல, அந்த ஃப்ரெண்டும் கொஞ்சம் பயந்துருக்காரு. சரிடா நான் ஓட்டுறேன் அப்படின்னு. இப்போ ஃப்ரெண்டு வண்டி ஓட்டுறாரு, வெற்றி இவர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே அப்படியே போயிட்டே இருக்கும்போது சடனாக என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, அந்த இடத்துல மறுபடியும் வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. கீழே விழுந்ததில் வண்டி கொஞ்சம் தூரம் தேய்ச்சிட்டும் போகுது. அண்ட் இவங்களும் இந்த சைடில் உருண்டுட்டும் போகிறாங்க. அண்ட் எந்திரிச்ச உடனே வெற்றி இவர் அவரோட ஃப்ரெண்டை பயங்கரமாக திட்டம் ஆரம்பிக்கிறாரு. டேய் வண்டி கூட ஓட்ட தெரியாதா, ஏன்டா இப்படி கீழே தள்ளனா அப்படின்னு கேட்கும்போது, எது கீழே தள்ளனா, டேய் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்தான்டா, அதனால தான் சடன் பிரேக் போட்டு வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, டேய் லூசா நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, முன்னாடி எந்த சின்ன பையனும் வரல அப்படின்னு வெற்றி இவரும் சொல்ல, பட் வண்டி ஓட்டிட்டு இருந்தது வெற்றியோட ஃப்ரெண்டு. அவரு கிளியராக சொல்கிறாரு, இல்லை மச்சான் முன்னாடி ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான்டா, எங்கேருந்து அவனை இடிச்சிட்டு போகிறணும் அப்படின்னு தான் நான் சடனாக பிரேக்கை போட்டேன் அப்படின்னு சொல்ல, பட் இங்கே இருக்கிற வெற்றி இவரும், டேய் இந்த மழையில் அதுவும் இங்கே சுற்றி பாரு ஆளுங்கன்னு யாருமே இல்லை, இங்கே எப்போ சின்ன பையன் வருவான், சரி சின்ன பையன் வந்தான்னு சொல்லலை, அவன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் அந்த சரௌண்டிங் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லை இவங்களை தவிர. இப்படி ரெண்டாவது தடவை கீழே விழுந்ததுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே நம்ம வண்டியை ஓட்ட வேண்டாம், அண்ட் இந்த இடமும் கொஞ்சம் சரியில்லை, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். அண்டு கொஞ்சம் முன்னாடி பாரு கொஞ்சம் தூரத்தில் ஊர்லாம் ஆரம்பிக்குது, இங்கேருந்து எப்படியாச்சு வண்டியை தள்ளிடாச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது வெற்றியோட ஃப்ரெண்டு வண்டியை தள்ளிட்டு வராரு. அண்டு வெற்றி இவரும் கூட நடந்து போயிட்டு இருக்காரு. இப்படி ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல மூணாவதா ஒரு கால் தடம் சத்தம் இவங்களுக்கு பின்னாடி கேட்கறத வெற்றி அண்ட் அவரோட ஃப்ரெண்டு நோட் பண்ணுறாங்க. டேய் பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, வெற்றி இவரும் யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 15லேருந்து 16 வயசு இருக்கும் போல இருக்கும் ஒரு பையன் இவங்க கூட பின்னாடி நடந்து வர. டேய் யாரா நீ இந்த டைமில் இங்கே சுற்றிட்டு இருக்க, எந்த ஏரியா தம்பி அப்படின்னு வெற்றி இவரும் கேட்க, பட் அந்த பையன் கிட்ட ஆரம்பத்தில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்னை விட்டு நீங்கள் மட்டும் தனியாக எங்கே போகிறீங்க, என்னை நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, என்னை நீங்கள் தானே தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, எது தொந்தரவு பண்ணுமா, டேய் நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாதுடா, நாங்கள் எப்படி ஒன்று தொந்தரவு பண்ணோம் அப்படின்னு இந்த இடத்துல வெற்றி அண்ட் அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, என்னை விட்டு நீங்கள் எங்கே தனியாக போகிறீங்க, நானும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்ல, வெற்றி அண்ட் அவரோட ஃப்ரெண்டுக்கு டேய் யாரா நீ எங்களுக்கு எதிராக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே அங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, அந்த டைமில் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ வெற்றி அவரிடம் சொல்கிறாருன்னா, தம்பி மழையெல்லாம் நினையாத, இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பு, நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சைலண்டாக திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. பட் இவங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போதும் இவங்க பின்னாடி அந்த பையன் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே நினச்சிட்டு இருக்கிற விஷயம் இங்கே இருக்கிறது ஒரு சாதாரண பையன், அதாவது ஒரு உயிரோடு இருக்கிற பையன் அப்படின்னு. இப்படி வீடு கிட்ட வர வரைக்கும் அந்த பையன் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வீடு கிட்டே வந்துட்டு இருக்க. பட் எக்ஸாக்டாக இவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த பையன் நடந்து வந்ததுக்கான தடையுமே இல்லை. அண்ட் இந்த இடத்துல வெற்றி அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அண்ட் இவங்க வந்தது லேட் நைட்டா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, நார்மலாக தூங்குற டைமுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அந்த நைட்டு வெற்றி அவரோட வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் அவரோட ஃப்ரெண்டும் அவங்க வீட்டில் இருந்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு வெற்றியோட ஃப்ரெண்டு இப்போ ரெண்டு பேருமே சாப்பிட்டு வந்தாங்களே, அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு தம்பியும் இருக்காரு. அந்த தம்பி திடீர்னு வெற்றி இவரை தேடி வந்து, வெற்றி வெற்றி என்னன்னு தெரியல, அண்ணன் வீட்டில் மூளையில் உட்காந்து ஒரு மாதிரி பயந்த மாதிரியும் இருந்துட்டு இருக்கான். இதை மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பேரை கண்டினியூவாக சொல்லிட்டு இருக்கான். அண்ட் என்னை விட்டுரு அப்படின்னு இது புலம்பிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் வாயன், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டோட தம்பி அவரும் பயப்பட, இந்த இடத்துல வெற்றி இவரும் இது இப்போ தான்டா நம்ம கூட சாப்பிட்டு நல்லா தானே வந்தான், என்ன திடீர்னு இப்படி சொல்கிறான், ஒருவேளை நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சி தான் இப்போ வெற்றி ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போகிறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல உண்மையிலே ஃப்ரெண்டு வீட்டோட மூலையில் உட்காந்து ஏதோ ஒரு பேர், அது ஒரு பையனோட பேர் போல இருக்குது, அந்த பேர் சொல்லி என்னை விட்டுரு என்னை எதுவும் பண்ணாத அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இருக்கிற விஷயத்த வெற்றி இவரும் பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்போ வெற்றி தன்னோட ஃப்ரெண்டை பார்த்ததுக்கப்புறம் டேய் என்னாச்சுரா அப்படின்னு கேட்க, அப்போவும் அந்த ஃப்ரெண்டு இல்லை நான் உன் கூட வரமாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு இந்த இடத்துல ஃப்ரெண்டு பயங்கரமாக பயந்துட்டு இதே வார்த்தையை கண்டினியூவாக சொல்லிட்டு இருக்க. அப்போது வெற்றி இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃப்ரெண்டை ரொம்பவே ஃபோர்ஸாக ஒழிக்க இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டு டேய் அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடு வரைக்கும் வந்துட்டான்டான், அண்ட் வந்தது மட்டும் இல்லாமல் என்ன அவன் கூட வர சொல்கிறான், இப்போ கூட என்னை கூப்பிட்றான்டா அப்படின்னு சொல்லும்போது, எது அவனா யாரா அப்படின்னு கேட்கும்போது, அதான்டா நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்ம பின்னாடி ஒரு பையன் வந்துட்டு இருந்தான்ல, இப்போ அந்த பையன் தான் என்னை கூப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அந்த பையனா அவன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க, நம்ம அவனை எந்த இடத்துல பார்த்தோமோ அந்த இடத்துல தான் இப்போ அவன் தலை இல்லாமல் வெறும் முன்னமாக நின்றுருக்கான்டா, என்னை கூப்பிட்றான்டா அப்படின்னு ரொம்பவே பயத்தோட வெற்றியோட ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி பயங்கரமாக புலம்பிட்டும் இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல வெற்றி தன்னோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ சும்மா
சும்மா பிராங்க் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி டேய் லூஸ் மாதிரிலாம் பேசாதரா அப்படின்னு சொல்ல, ஆனால் ஃப்ரெண்டு செம்மையாக கோவமாகறாரு. பயங்கரமாக வெற்றி இவரை பிடிச்சி திட்டேன். டேய் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைடா நம்புறா அப்படின்னு இந்த இடத்துல ஃப்ரெண்டு வெற்றி திட்டேன். இது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட உருவம் இப்போ தலையே இல்லாமல் முண்டமா இங்கே தான்டா இருக்குது, நீ வேணா அங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது வெற்றி இவரும் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா இப்போ அந்த ஸ்பாட்டில் வெற்றி அண்ட் அவர் ஃப்ரெண்டோட தம்பி இவங்க 3 பேரை தவிர வேற யாருமே இல்லை. டேய் இங்கே யாருமே இல்லைடா அப்படின்னு வெற்றி இவரும் செம்மையாக காண்டாக. அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்போது அப்படியே இவருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி, பெரிய கண்ணாடியும் இருக்குது. அண்ட் அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனில் அந்த உருவமும் தெரியுது. அந்த உருவம் கண்ணாடியில் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை வெற்றிக்கிட்டையும் சொல்கிறாரு. டேய் நான் சொன்னால் நம்ப மாட்டேன்ல அந்த உருவம் இங்கே இருக்குன்னு, நீயே இங்கே இருக்கிற கண்ணாடியை பாரு, அந்த உருவம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெற்றி இவரும் கொஞ்சம் எட்டி அந்த கண்ணாடியை பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு இவருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த உருவம் தலை இல்லாமல் நின்றுருக்கு. தலை இல்லாத உருவம் இவங்களுக்கு முன்னாடி நிற்குது. அதுவும் கண்ணாடியில் பார்த்தா மட்டும்தான் அந்த உருவமும் தெரியுது, லைவாக பார்க்கும்போது தெரியல. இப்படிப்பட்ட விஷயத்தை வெற்றி இவர் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இவருடைய ஹார்ட் பீட் எல்லாமே படிப்படியாக அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. விட்டா கொஞ்சம் ஹார்ட் பீட் அதிகமாச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு பயத்தில் பயங்கரமாக இதயம் துடிச்சிட்டு இருக்கு. உடனே வெற்றி இவர் என்ன பண்ணுறாருன்னா இது பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு, இதை இப்படியே விட்டோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அண்ட் நமக்கும் பிரச்சனை வரும் அப்படின்றதுனால இதை உடனே ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அவங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அண்டு கொஞ்ச நேரத்துலேயே அப்பா அம்மா 2 பேருமே வந்துடு. இதில் அப்பாகிட்ட அப்பா எப்பவுமே வழக்கமாக நாங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியில் போய் சாப்பிட்டு வருவோம், அதே போல் தான் இன்றைக்கும் நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்டு வந்தோம். அப்படி வர வழியில் மழை அப்படின்றதுனால அங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் ஒதுங்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு தாண்டி வரும்போது ஏதோ ஒரு பையன் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். அப்போல்லாம் எங்களுக்கு தெரியல அது ஒரு பேய் அப்படின்னு, ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அது இறந்து போன ஒரு சின்ன பையனோட ஆன்மா அப்படின்னு. இப்போ அந்த பையனோட ஆன்மா வீடு வரைக்கும் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இதுலேயும் உங்கள் பையனை என் ஃப்ரெண்டை வந்து அவங்க கூட கூட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தால் அந்த பையனோட பேய் வந்து இப்போவும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்துல அம்மா அப்பா அந்த இடத்த திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால சாதாரணமாக இந்த இடத்த பார்க்க முடியல. இங்கே இருக்கிற ஃப்ரெண்டு இவரால் மட்டும்தான் அந்த உருவத்தை சாதாரணமாக பார்க்க முடியுது அண்டு கண்ணாடியிலையும் பார்க்க முடியுது. ஆனால் அவங்கள தவிர மற்ற எல்லாராலையுமே அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனில் தான் அந்த உருவத்தையும் பார்க்க முடியுது. ஸோ இதனாலே வெற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளால் அந்த உருவத்தை சாதாரணமாக பார்க்க முடியல, இந்த கண்ணாடி வழியாக பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த உருவம் ஃப்ரெண்டுக்கு எதிர்க்க நின்று ஃப்ரெண்டே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, அதாவது அந்த தலையில்லாத அந்த உடம்பு ஃப்ரெண்டை பார்த்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. இதில் அம்மா பயங்கரமாக அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சாதாரணமாக பேய் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபீல் பண்ணாலே லைட்டாக பயம் வரும், அதை பார்த்தா இன்னும் பயம் வரும். அதிலே தலை இல்லாத இந்த மாதிரி உருவம் நம்ம முன்னாடி நின்றுதுன்னா எந்த அளவுக்கு பயம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சேம் அதே விஷயம் தான் இப்போ இங்கே நிற்கிறத பார்த்ததுக்கப்புறம் இப்போது அப்பா அம்மா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் தான் இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் நடுராத்திரி ஆக போது. இப்போ இந்த இடத்துல அந்த பேயால் ஃப்ரெண்டு அஃபெக்ட் ஆகலை, பட் இந்த ஃப்ரெண்டால் அந்த பேயை ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ இதனால் கொஞ்சம் பொழுது விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா பொழுது விடிஞ்சாதான் இங்கே ஒரு கோவிலும் இருக்குது. வருஷம் வர சிவராத்திரி அப்போ அந்த இடத்துல பேய் ஓட்டுற சடங்கு வந்து பயங்கரமாக நடக்கும். அண்ட் அந்த கோயிலுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வெற்றி இவரும் அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாரு. அண்ட் வெற்றி இவங்க வீடு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரே ஏரியா அப்படின்றதுனால வீட்லேயும் விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்காரு. இப்படி அந்த நைட்டும் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த நைட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கிற அந்த இறந்து போன பையனோட ஆன்மா இங்கே நம்ம ஃப்ரெண்டை என் கூட வந்துரு நீ எங்கே போனாலும் உன் கூட நான் வருவேன் அப்படின்னு அந்த பையனோட ஆன்மா ஃப்ரெண்டை இவரை கண்டினியூவாக கூட்டிகிட்டே இருக்கு. இப்படியே நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ரொம்பவே டிஸ்டர்பன்ஸோட தான் இவங்களும் தூங்காமல் கடந்திருக்காங்க. அப்படியே பொழுதும் விடியுது. பட் பொழுது விடிகிற வரைக்கும் இந்த ஃப்ரெண்டுக்கு விஷயம் தெரியாது நம்மளை கோயிலுக்கு கூட்டு போக போகிறாங்க அப்படின்னு. ஏன் இந்த ஒரு விஷயத்தை பற்றி வெற்றி அண்டு அந்த பையனோட அப்பா அம்மா இவங்க 3 பேர் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இதை பற்றி ஃப்ரெண்டு கிட்ட கன்சிடர் பண்ணல. ஏன்னா இவங்க கோயிலுக்கு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிற அந்த ஆன்மாக்கு பேய்க்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக போக விடாமல் ஏதாச்சும் கோளாறு கொடுக்கும். ஸோ இதனால் இதை கொஞ்சம் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்காங்க. இப்படி கொஞ்சம் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேய் ஓட்டுற கோயிலுக்கு எப்படியாச்சும் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறதுக்கும் தயாராகிறாங்க. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரை காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்த விட்டு அந்த கோயிலுக்கும் கிளம்புறாங்க. ஆனால் கோயிலுக்கு போகிற விஷயம் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. சரி போயிட்டே இருக்கும்போது ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த கோவிலோட வாசலில் காரை நிறுத்தும் போது தான் ஃப்ரெண்டு இவருக்கும் தெரிஞ்சிருக்கு நம்மளை கோயிலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இதனால் அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா வண்டி நிற்கிற
வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கார் டோரை திறந்து கார்லேருந்து கீழே குதிச்சிருக்காரு. குதிச்சது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ ஜெயிலிருந்து ஒரு கைதி தப்பிச்சாருன்னா எப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுவார், சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி எங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டில், அதாவது அந்த ஃப்ரெண்டு அவங்க வீட்டிலேருந்து தானே அவர் கூட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தாரோ சேம் அதே இடத்துல தான் இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அந்த கோயிலுக்கு போகலான்னு இருந்த எல்லாருமே இந்த ஃப்ரெண்டு இப்படி ஓடினதுக்கப்புறம் எல்லாருமே பின்னாடி துரத்திட்டு வந்து பார்த்தா ஃப்ரெண்டு வீட்லேயும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போவே அவங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த கண்ணாடியும் பார்த்துருக்காங்க. இப்போ அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த உருவம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரெண்டோட உடம்பை பொசஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஃப்ரெண்டோட உடம்புல தான் அந்த பேயே இருக்கு. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஓகே, அந்த பையனோட ஆன்மா நம்ம பையனை பொசஸ் பண்ணியிருக்கு, இதை எப்படி ஓட்டுறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது வெற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நீங்கள் பொறுமையாக இருங்க, இந்த பூசாரியா எனக்கு நல்லா தெரியும், நான் அவர்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு வெற்றி இவரும் அந்த கோயிலுக்கு போகிறாரு. அந்த பூசாரிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே தெளிவாக சொன்னதுக்கப்புறம் அந்த பூசாரியும் சரிப்பா அந்த வீட்டுக்கு நானே வரேன் அப்படின்னு அவரும் கிளம்பி இப்போது ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் வராரு. இப்போ அந்த பூசாரி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கும் கிளியராக புரிஞ்சிருச்சு, ஓகே இந்த பிரச்சனை இப்படி விட்டேன்னா கண்டிப்பாக இந்த பையன் இறந்து போயிடும் அப்படின்னு. ஸோ உடனே அந்த இடத்துல அந்த பேய் ஓட்டுற சடங்குக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அண்ட் அந்த இடத்துல அந்த ஆன்மா வர வச்சு, நீ யார், உனக்கு என்ன வேணும், இந்த பையன் உடம்புல என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இவனுங்க நேற்று இந்த வழியாக தான் வந்துட்டு இருந்தானுங்க, அண்ட் இவனுங்க வச்சுட்டு இருக்கிற பைக்கு என்னோட பைக்கு தான் அப்படின்னு அந்த பையனோட ஆன்மா சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கும் இது உன்னோட பைக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. பட் உண்மையாக சொல்ல போனால் அந்த பைக்கு அந்த பேயோடதெல்லாம் இல்லை, இவங்க பைக்கு தான். பட் அந்த பையனும் சேம் இதே மாதிரி ஒரு பைக் வச்சுருந்துருக்கான். அந்த ரூட்டில் வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட்லேயே இறந்தும் போயிட்டுருக்கான். அதுவும் ரொம்பவே சின்ன வயசில் ஒரு 16 வயசில் இறந்ததுனால அந்த பையனும் அனுபவிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே அனுபவிக்காமல் இறந்தும் போயிட்டுருக்கான். ஸோ இதனாலேயே அவனோட ஆன்மா நிம்மதி இல்லாமல் அந்த இடத்தையே தான் சுற்றிட்டு வந்துட்டுருக்கு. அதுவும் அந்த பையன் எப்போ இறந்தான்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டு அந்த நைட்டு இந்த ரூட் வந்தாங்க பார்த்தீங்களா, அன்னிலேருந்து ஒரு வாரம் கேப்பில் தான் அந்த பையனும் ஆக்சிடெண்ட்டில் அந்த இடத்துல இறந்துருக்கான். இப்படி அந்த இடத்துல ஆன்மா இருக்குன்னு தெரியாமல் இவங்களும் அந்த ஷார்ட்கட் வழியாக வந்திருக்காங்க. அப்போ என்னென்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த இடத்துல மழையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஓரமாக சுடுகாட்டுக்கிட்ட நின்று இருப்பாங்கல்ல, அப்போவே அந்த பையனோட ஆன்மா இந்த ஃப்ரெண்டை டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. இவனோட உடம்பு தான் நம்ம கரெக்டாக இருக்கும், பேசாமல் இவனை பொசஸ் பண்ணி இவனுடைய உடம்புலேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு அந்த பையனோட ஆன்மா இவங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை டார்ச்சர் பண்ணி இப்படியும் ஃப்ரெண்டோட உடம்பையும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த பையனோட ஆன்மாவும் இந்த ஃப்ரெண்டோட உடம்பை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டோட உடம்பு உள்ள தான் இருந்துட்டு இருக்கு. என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் இவன் உடம்புல இருந்து நான் அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு இவன் உடம்பு தான் வேணும், இவன் உடம்புல தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமாக பிரச்சனை பண்ணேன். ஆனால் இங்கே இருக்கிற பூசாரி இவரும் அதுக்கு பெருசாக அலோவ் பண்ணலை. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆன்மாவும் ரொம்பவே விடாப்பிடியாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பூசாரி என்ன பண்ணுறான்னா இருக்க குச்சியை வந்து ரெடி பண்ணுறாரு. அந்த குச்சியை வச்சு அந்த பையனை, அதாவது பேய் இருக்கிற அந்த பையனை பயங்கரமாக அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அடிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லி தான் அடிக்கிறாரு. ஸோ இதனாலே ஃப்ரெண்டோட உடம்புல இருக்கிற அந்த பேய் அந்த பையனோட ஆன்மா அந்த உடம்பை விட்டு வெளியில் வருது. வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு கண்ணாடி குடுவையும் வச்சுருக்காங்க. மரியாதை இதுக்குள்ளே வந்துரு, அப்படி இல்லைன்னா உன்னை இல்லாமல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனோட ஆன்மாவும் பயந்து அந்த கண்ணாடி குடுவையும் வந்துடுது. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டே 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே அவங்க ஊரில் இருக்கிற சுடுகாட்டுக்குள்ளே அதை புதைச்சே ஆகணும். அப்படி புதைக்கலன்னா மறுபடியும் அந்த ஆன்மா வெளியில் வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இதை இப்போயே எடுத்துகிட்டு போங்க, இங்கே நம்ம ஊர் சுடுகாட்டில் நைட்டு 11லேருந்து 12 மணி இந்த டைம்குள்ளே அதை போய் புதைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்ணாடி குடுவையில் அடைக்கப்பட்ட இந்த பேயை யார் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஃப்ரெண்டோட அப்பா அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வெற்றி. இப்போ அங்கே 2 பேர் தான் நைட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுவும் அவங்க ஊரில் இருக்கிற சுடுகாட்டுக்கு. பட் போகும்போது நிறைய தடங்கள் வரும். என்ன தடங்கள் வந்தாலும் இதை அந்த டைம்குள்ளே புதைச்சிருங்க அப்படின்னு அந்த பூசாரி ரொம்பவே தெளிவாக சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு எலுமிச்சை பழமும் கொடுக்குறாரு. இதை நீங்கள் புதைச்சதுக்கப்புறம் இதை 2 அறுத்து அதை புதைச்சதுக்கு மேலே போட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் நைட்டு சுடுகாடை நோக்கி போகிறாங்க. பட் போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தடங்கள் மேலே தடங்களாக வந்துட்டுருக்கு. இந்த குடுவைக்குள்ளே இருக்கிற இந்த பையனோட ஆன்மாவை காப்பாற்றுறதுக்கு அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு சில ஆன்மாக்கள்லாம் ஒன்று கூடி இவங்க போகிற அந்த ஒரு விஷயத்தை தடுத்துட்டும் இருக்கு. அண்ட் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவங்களும் சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. பட் பள்ளம் தோண்ட ட்ரை பண்ணால் இவங்க மேலே என்னென்ன பொருளோ மண்டவோட இருக்கட்டும் எலும்பு கூட இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம்லாம் யாரோ தூக்கி அடிக்கிறாங்க. பட் அந்த இடத்துல வேறு யாருமே இல்லை, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி ஆல்மோஸ்ட் பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. அப்படி பள்ளம் தோண்டிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வெற்றி அவங்க அப்பா தம்பி இங்கே என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பாவும் கூப்பிட்ட யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா
வெற்றியோட அப்பா இங்கே நின்றுருக்காரு. அந்த வெற்றியோட அப்பாவுக்கு தான் பையன் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறான் அப்படின்னு தெரியாது போல இருக்கு. அதனால தான் இங்கே வந்திருக்காரு. வெற்றி இவரும் கொஞ்சம் ஷாக்கிங்கோட ஒரு பயத்தோட ஐயோ அப்பா கிட்ட மாட்டிட்டுமே அப்படின்னு இவரும் திரும்பி பார்த்தா பின்னாடி அப்பா தான் நிற்கிறாரு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் இவருக்கே தெரியுது வந்திருக்கிறது உண்மையிலே இவங்க அப்பா கிடையாது, இது எல்லாமே இங்கே இருக்கிற இந்த ஆன்மாக்களோட வேலை தான் அப்படின்னு. ஏன்னா அந்த சமயம் அவங்க அப்பா எந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இவருக்கும் தெளிவாக தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எங்கள் அப்பா வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு, அது பேயோட வேலை தான் அப்படின்னு கடைசியாக அந்த தோண்டன பள்ளத்தில் அந்த குடுவை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கடைசியாக அந்த எலுமிச்சை பழத்தை ரெண்டா அறுத்து அது மேலே போட்டு திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டு ஒரு டன் வந்துடுறாங்க. இப்படி இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்கிற வெற்றி இவரோட ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆரம்பிச்சாரு. ஆனால் அந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வெற்றியோட ஃப்ரெண்டு அந்த பயத்துல இருந்தும் சரி அண்ட் அவருக்கும் பயங்கரமான ஜுரம், சொல்லப்போனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற லெவலுக்கு ரொம்பவே உடம்பு அளவில் வீக்காக இருந்தார். ஆனால் இப்போது அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் ரொம்பவே நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த கண்ணாடியில் பார்த்த அந்த ஃப்ரெண்டு நேரடியாக பார்த்த அந்த உருவத்தை அவங்களால மறக்கவே முடியல. ஏன்னா ஒரு சில நேரம் கண்ணாடியை பார்த்து அப்படி தலைலாம் வாரிட்டு இருக்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு தோன்ற மாதிரி ஒரு ரில்யூஷன் இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணாடியில் ஒரு பயத்தோட ஒரு விஷயம் பார்த்தோன்னா எப்போ கண்ணாடி பார்த்தாலும் அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வரும்ல, சேம் அதுதான் இவங்களுக்கும் அப்பப்போ வந்துட்டு போகும். இதிலிருந்து தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற ரூட்டாக இருந்தாலும் சரி இல்லை வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிற ரூட்டாக இருந்தாலும் சரி நம்ம சூஸ் பண்ணுற அந்த ரூட்டு கொஞ்சம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல, பட் சீக்கிரமாக போகிறோம் அப்படின்னு ஷார்ட்கட் ஏதாச்சும் பிடிச்சி இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் போக வேண்டிய இடம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் சேஃபாக ரீச் ஆயிடுவோம். இதே ஷார்ட்கட்டாக இருந்தால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி 95% அந்த ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கைக்கும் உதவாது. அந்த பேய் இருக்கிற ஷார்ட்கட்டு சுத்தமாக வேலைக்கே ஆகாது. என்னடா வளரன்னு பார்க்குறீங்களா? தோணுச்சு சொன்னேன், பிடிச்சா லைக் பண்ணுங்க. அண்டு வெற்றி அண்ட் அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ரெண்டாவதாக பார்க்க போகிற உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் குமார். இவர் மலேசியாவை சேர்ந்தவர். அண்ட் இந்த ஒரு சம்பவம் இவரோட லைஃப்பில் தான் இந்த ஒரு பீஸ் சம்பவமும் நடந்திருக்கு. அதுவும் மலேசியாவில் இருக்கிற சுபாங் அப்படின்ற ஒரு ஏரியாவில். அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண குமார் இவர் மலேசியாவை தான் சேர்ந்தவர். அண்ட் மலேசியாவில் இவங்க இருக்கிறது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். அண்ட் அதில் இவங்க வீடு எந்த ஃப்ளோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16வது மாடியில் தான் இவங்க வீடும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த 16வது 16th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் இருந்துட்டு இருக்கு, ஒரு 4-5 வீடுகளும் வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு வீடு தான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண குமார் இவரோட வீடும் இருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் பேய் சம்பவம் நடக்கிற அந்த ஒரு நாள் இவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. ஸோ அதை ஃபங்க்ஷனாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேரை வீட்டுக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதனால அன்னைக்கு அவங்க வீட்டில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி அந்த பர்த்டே ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே சரக்கு பார்ட்டி அப்படின்றதுனால அன்னைக்கு குமார் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க அண்ணன் எல்லாருமே அன்னைக்கு கொஞ்சம் சரக்கு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குமார் அவங்க அண்ணன் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளே சரக்கு அடிக்கல, அவங்க வீட்டுக்கு வெளியில் லிஃப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நைட் டைம் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டும் இருக்காங்க. இப்படி நடுராத்திரி உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு லைட்டாக யூரினும் வருது. இதில் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண குமார் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வராரு. ஆனால் குமார் இவருக்கு ஒரு அண்ணனும் இருக்காரு, அவர் அந்த இடத்துல உட்காந்து தான் குடிச்சிட்டும் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க இருக்கிற இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 4-5 வீடு இருக்குது. பட் அதில் ஒரு வீடு மட்டும் காலியாக இருந்துட்டு இருக்கு, ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அண்ட் அந்த வீட்டை வந்து பூட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக சாத்தி தாப்பால் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அண்ட் குமார் இவரோட அண்ணன் அவங்க என்ன பண்ணுறாருன்னா ஓகே நமக்கு பாத்ரூம் வருது, இந்த வீட்டில் தான் ஆளுங்க யாருமே இல்லை, பேசாமல் சைலண்ட்டாக அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு அண்ணன் இவரும் அந்த டோரை திறந்து உள்ளே போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுறாரு. இப்படி பாத்ரூம் போன எல்லாருமே அந்த லிஃப்ட்டுக்கிட்ட அசம்பிள் ஆகிட்டாங்க. பட் அந்த வீட்டுக்குள்ளே போன அண்ணன் இவர் மட்டும் ஆளையே காணும். அண்ட் இந்த இடத்துல குமார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. சரி அண்ணன் எங்கன்னா பாத்ரூம் போயிருப்பான் வந்துடும் அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு 20 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஒன் பாத்ரூம் தாண்டா போயிருப்பான், என்ன இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சுற்றி தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு. பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே ஆளுங்கன்னு யாருமே தங்கலை, வீடே காலியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அண்ணன் அதுவில் தான் போயிருப்பான் அப்படின்னு இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளேயும் போய் பார்த்தா அண்ணன் அந்த வீட்டோட ஒரு கார்னரில் ஒரு ஜன்னலும் இருந்துருக்கு. அந்த ஜன்னலை பார்த்தா மாதிரி அப்படியே அசையாமல் நிற்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை இங்கே இருக்கிற குமார் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்னடா அவங்க அண்ணன் ஏதோ பேயை பார்த்த மாதிரி அந்த இடத்துல நின்றுருக்காரு அப்படின்னு கிட்ட போயிட்டு அண்ணன் அவரை கூப்பிட்றாங்க. ஆனால் கூப்பிடும்போது அந்த அண்ணன் இதுமாரி ரியாக்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி
அப்படின்னு இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் இங்கே குமாராக இருக்கட்டும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு டவுட்டும் வந்துடுது. குமார் இவருக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுது, இல்லை இது எண்ணம் கிடையாது, சம்திங் இந்த இடத்துல இது ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இவங்க வீட்டில் ஒரு அண்ணனும் இருந்திருக்காரு. அவர் உடம்புல கருப்பு சாமியாக வருவாங்க, அவரையும் கூட்டு வராங்க. கூட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு மாதிரி இருக்கார்ல அந்த அண்ணன் அப்படியே திருப்பும் போது அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. உடனே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரோட கையை பிடிச்சி கடிச்சு விட்டுறாரு. அப்படி கடிச்சதில் உள்ளே இருக்கிற வெள்ளத்தோலே ரொம்பவே தெளிவாக தெரியுது. இதில் அந்த பேய் பிடிச்ச மாதிரி இருக்காரு. அவரோட வாயில ரத்தம் அண்ட் அந்த சதலா இருந்துட்டு இருக்க ஒரு மாதிரி ஆக்ரோஷமா நடக்கிறாரு. உடனே இந்த இடத்துல குமார் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்து இவங்க வீட்டில் இருக்கிற பூஜை ரூமுக்கும் கூட்டு போறாங்க. அந்த இடத்துல கருப்பசாமி போட்டோலாம் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒருத்தருக்கு கருப்பசாமி வரும்னு சொன்னோம்ல, அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற கருப்பசாமியோட சாட்டை அவர் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து அந்த இடத்துல அடிச்சு நீ யார் உனக்கு என்ன வேணும் கேட்கும்போது இப்போ அந்த இடத்துல வாய் ஃபுல்லா ரத்தமா இருக்கிற அந்த அண்ணன் எனக்கு இப்போ ரத்தம் வேணும், எனக்கு ரத்தம் குடிக்கணும் போல இருக்கு, ரத்தம் கொடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா கத்த படிப்படியா சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா போகும்போது இங்க கருப்பசாமி வரும்ல, அவர் உடம்புல கருப்பசாமியை வர வைக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த கருப்பசாமி வந்தவர் பக்கத்துல இருக்கிற அந்த அண்ணனை பிடிச்சி உனக்கு என்ன வேணும், நீ எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அங்க இருக்கிற ஆன்மா இல்ல எனக்கு இந்த பையன் வேணும், இவனோட உடம்பு கொடுத்துருங்க, இங்க இருந்து நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பேச்சு பேசிட்டு இருக்க பத்தியா அப்படின்னு அங்க கருப்பசாமி அவரும் சொல்ல, இப்போ உன்னை நான் மன்னிச்சு விடுறேன், நீ எங்க இருந்து வந்தியோ அந்த வீட்டுக்கே போயிரு, இது இவங்களோட வீடு, இங்க இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, நீலாம் இங்க வரக்கூடாது, நீ அந்த வீட்டில் தான் இருந்த, நீ அந்த வீட்டுக்கே போயிரு அப்படின்னு எந்த வீட்டில் அண்ணன் பாத்ரூம் போக போனாரோ அந்த வீட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே தானே பேய் பிடிச்சது, அதனால அந்த வீட்டுக்கே போயிரு அப்படின்னு இப்போ கருப்பசாமி இவரும் சொல்ல, அப்போது அந்த உடம்புல இருக்கிற ஆன்மா ஒரு விஷயம் சொல்லுது. அந்த விஷயம் கேட்கும்போது கொஞ்சம் நியாயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்ன தெரியுமா, இப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு இருந்துட்டு இருக்கு, அந்த வீட்டில் நான் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கேன், அண்ட் உங்கள் வீட்டில் யாராச்சும் யூரின் பாஸ் பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா, அதே போல் தான் இவன் என் வீட்டில் வந்து யூரின் பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற யாராலையுமே அடுத்து வார்த்தைகள் எதுவுமே பேச முடியல. அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் திகச்சும் போயிட்டு இருக்காங்க. பட் இங்க இருக்கிற கருப்பசாமி சரி என்ன பண்ண இந்த இடத்த விட்டு போவ அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இந்த பையனோட உடம்பு கொடுத்துருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது யார் இடத்துல வந்து உடம்பை கேட்குற அப்படின்னு அந்த பேயை அடுத்து எதுவுமே பேச விடாம அந்த பேயை அந்த இடத்துல அடைக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அப்படி அந்த இடத்துல அந்த ஆன்மாவை அடைச்சது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருமே வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க வாசல் கிட்ட. அப்ப இந்த பேய் பிடிச்சான அவர் உடம்புல இருந்து அந்த பேயை அடைச்சிட்டாங்க. பட் கடைசியா ஒரு விஷயம் பண்ணணும், அது என்னன்னா இந்த கற்பூரத்தை வந்து நீ கொளுத்திட்டு வீட்டை திரும்பி பார்க்காம வெளியில வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் அவரும் வீட்டுக்குள்ள கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு திரும்பி பார்க்காம அந்த இடத்த திரும்பி பார்க்காம வீட்டை விட்டு வெளியில வர ட்ரை பண்றாரு. அப்போ சந்தோஷ் இங்க பாரு திரும்பி பாரு அப்படின்னு ஏதோ ஒரு குரல் அண்ணன் இவரையும் கூப்பிட அந்த இடத்துலயே அண்ணன் ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. இது மட்டும் இல்லாம இவரோட கையை பிடிச்சி யாரோ ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா செவுத்து அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவரை கையை பிடிச்சி யாரோ செவுத்து அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே இவரோட சுயநினைவோட நடக்கல. அப்படி அண்ணன் செவுத்துல அவரோட கையை அடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த வலி தாங்க முடியல போல இருக்கு. உடனே சுயநினைவுக்கு வந்து அந்த இடத்துல மனசுல கருப்பசாமி அவரை மனசுல நினைச்சு பயங்கரமா கத்தவும் ஆரம்பிச்சு வீட்டை விட்டு அலறி அடிச்சுட்டு ஓடவும் ஆரம்பிச்சிருக்காரு வெளியில. இப்படி அண்ணன் இப்படி நிக்காம ஓடினதுக்கு அப்புறம் கூட தம்பி அண்ட் அப்பா அம்மா எல்லாருமே அண்ணன் அவரை கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு வராங்க. இப்படி வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் ரொம்பவே நார்மல் ஆகுறாரு. அண்ட் அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து அடுத்த 3 வருஷம் சேம் அதே பிரச்சனை அவருக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அந்த பேயோட நடமாட்டம் அடிக்கடி வந்துட்டு போறத வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரியலைஸ் பண்றாங்க. சொல்ல போனா அன்னைக்கு நைட்டு அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டோட கதவை நார்மலாக டொக் டொக்குன்னு இல்லை கண்டினியூவாக ஃபாஸ்ட்டாக யாரோ தட்டிட்டு இருக்காங்க கேப்பே இல்லாமல். அதாவது ஒரு அரை மணி நேரம் கேப்பே இல்லாமல் தட்டிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், சேம் அந்த மாதிரி விஷயம் தான் நைட் டைமில் அவங்க வீட்லேயும் நடக்குது. இதுக்கு காரணம் மனுஷங்க கிடையாது, இவங்க வீட்டை சுற்றிட்டு இருக்கிற அந்த பேய். சொல்லப்போனால் வீட்டை இல்லை அவங்க அண்ணன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற அந்த பேய். இப்படி கண்டினியூவாக இந்த கதவை தட்டும்போது இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண குமார் அந்த வீட்டில் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க. எல்லாருமே பயங்கரமாக பயப்பட அதை பயந்து எந்திரிக்கிறாங்க. குமார் அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா, இல்லை எந்திரிக்காதீங்க, நீங்கள் பயப்படாமல் படுங்க, எதுவுமே ஆகாது அப்படின்னு. அப்பா இப்போ என்ன பண்றாருன்னா அவங்க வீட்டில் சாட்டை இது கூடவே ஒரு பெரிய சங்கிலியும் இருந்துட்டு இருக்கு. அந்த சங்கிலியை வந்து கருப்பசாமி அவருக்காக தான் வச்சிருக்காங்க. அவர் மனசுல நினைச்சிட்டு அந்த சங்கிலி எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்லையும் போட்டுறாங்க. அப்படி போட்டதுக்கு அப்புறம் அந்த கதவு தட்டுற சத்தம் சுத்தமா இல்லாமலும் இருந்திருக்கு அன்னைக்கு நைட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே நார்மலா தூங்குறாங்க. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண குமார் இவர் என்ன பண்றாருன்னா, சரி நம்ம வெளியில கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு மெயின் டோரை வந்து திறக்கிறாரு. திறந்து பார்த்தா வீட்டு வாசலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விளக்கு
விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருப்பாங்க எண்ணெய் ஊற்றி. இப்போ நேற்று நைட்டு ஒரு சம்பவமும் நடந்திருக்குல்ல, வீட்டை கண்டினியூவாக யாரோ கதவை தட்டியிருப்பாங்க அப்படின்னு. இப்போது அந்த இடத்துல அந்த விளக்கு எல்லாமே கலைஞ்சும் இருக்குது, அந்த எண்ணெய் இவங்க வீட்டு வாசல் ஃபுல்லாக பரவியும் இருக்குது, அதில் ஒரு காலடி தடமும் இருக்குது. அந்த காலடி தடம் சாதாரணமாக மனுஷங்க வச்சா இருக்காது, அது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக சொல்ல போனால் லைட்டாக பயம் கொடுக்குற மாதிரி தான் அந்த ஒரு காலடி தடமும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பயந்த மாதிரி குமார் இவரும் பார்த்துட்டு இருக்க, என்ன பையன் ஏதோ பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அப்பா இவரும் வெளியில வந்து பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, ஓ நைட்டு நடந்ததில் அதுதான் காரணம் அப்படின்னு. சரி குமார் நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்க பையனை வெளியில அனுப்பிடுறாரு. அந்த குமார் இவரும் சரி இதுக்கு மேலே அதை பார்க்க வேண்டாம் அப்படின்னா அவரும் வெளியில் கிளம்பிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் டெய்லி நைட் டைமில் அந்த ஆன்மாவில் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்க ஊரில் இருக்கிற கருப்புசாமி கோயிலில் போயிட்டு ஒரு எலுமிச்சப்பழம் மந்திரிச்ச எலுமிச்சப்பழத்தை வாங்கிட்டு வந்து இவங்க வீட்டு வாசல்லையும் கட்டுறாங்க. பட் இந்த மாதிரி விஷயம் எப்பப்பெல்லாம் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் டெம்பரரியாக தான் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் மறுபடியும் பிரச்சனை வருது. இவங்களுக்கே கடைசியாக ஒரு விரத்தியம் வந்துடுது, இந்த பிரச்சனையை இதோட ஒன் டைமாக தான் பண்ணணும், ஆனால் அதிலே சரி பண்ணிடணும் அப்படின்றதுனால அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, பேசாமல் கருப்பனை கூப்பிட்டு ஒரு பெரிய படையில் போட்டுடலாம், ஒரு பெரிய பூஜை போட்டு இது என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு. அன்னைக்கு அவங்க வீட்டில் கருப்பசாமிக்காக ஒரு பெரிய படையலும் போடுறாங்க. படையல் போட்டு அவருக்காக காத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல குமார் இவங்க அப்பா உடம்புல கருப்பசாமி வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக அந்த வீட்டை இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கு. அண்ட் எனக்கு சாப்பிட இது வேணும் அது வேணும் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ரொம்பவே ஆக்ரோஷமாக சுற்றிட்டு அந்த இடத்துல அங்கே எங்கேயோ பார்த்து ரொம்பவே ஆக்ரோஷமாக கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நான் இங்கே தான் இருப்பேன், இதுக்கு மேலே என் வீட்டுக்கு நீ எப்படி வர, என் ஆளுங்களை என் குழந்தைங்களை நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கருப்பசாமி இந்த ஒரு வார்த்தையை சொன்னார். ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த சம்பவம் நடந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 7-8 வருஷம் இருக்கும். ஆனால் ஸ்டில் கருப்பசாமி சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ஆன்மாவோட ஒரு சின்ன நடமாட்டம் கூட அவங்க வீட்டு சரௌண்டிங்கில் இல்லை. இப்போ வரைக்கும் கருப்பசாமி அவங்களுக்கு துணையாக இருந்து அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றிட்டு தான் இருக்காரு. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போசிட்டில் பேய் இருக்கிற அந்த வீட்டில் இப்போ ஆளுங்களும் இருந்துருக்காங்க, அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அந்த வீட்டில் எப்படி அந்த பேய் வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கும் சுத்தமாக தெரியல. ஒருவேளை ரொம்ப நாளாக அந்த வீடு வந்து காலியாக இருந்துட்டு இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு அங்கே ஏதோ வந்திருக்கு போல இருக்கும். ஏன்னா பொதுவாக இந்த பேய்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ், அதாவது மனித தொல்லைகள் இல்லாத இடம் தான் அவங்களுக்கு பெஸ்ட்டான இடமா இருக்கும் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த அபேண்டடான பில்டிங், அதாவது யாருமே போயிட்டு வராத காடுகளாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பழஞ்ச வீடு அண்டு பழஞ்ச கம்பெனி, இந்த மாதிரி ஆளுங்களே அதிகமாக இல்லாத இடத்துல தான் இந்த ஆன்மாக்கள் பேய்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் மனுஷங்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இப்போலாம் அப்படிப்பட்ட அபண்டனான பில்டிங் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பேரில் நிறைய பேர் அந்த இடத்துல போய்ட்டு எக்ஸ்ப்ளோரும் பண்ணுறாங்க, பிரச்சனையிலையும் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட தாட் என்னன்றதை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் பேய் இருக்கிற இடம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணணும், போய் பார்க்கணும் நினைக்காதீங்க. ஏன்னா 99% பேய்ங்க வந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணலனாலும் அது நம்மளை கண்டினியூவாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிற வரைக்கும். தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்றது என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அவ்வளோதான் மக்களே, வீடியோ ஓவர். உங்களுக்காக இன்றைக்கி நான் 2 உண்மை சம்பவம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 உண்மை சம்பவமும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆனால் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணு. கரண்ட் போயிடுச்சு. சரி, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ